வணக்கம் சார். பாண்டிச்சேரியில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. வெளியரங்கில் நிறைய நிபந்தனைகளோடு நடத்தியிருக்காங்க. குறிப்பாக இதில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் கவனிச்சது அப்படின்னா, கரூரில் நிறைய சிக்கல் இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் எல்லாம் கடந்து இன்றைக்கி நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த நேரத்தில் இன்னைக்கு புதுச்சேரி காவல்துறையும் புதுச்சேரி அரசாங்கமும் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பாக அன்னைக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு பெருமளவில் கேட்டுச்சு. ஆதவர்ஜுனாவும் அதை கோட் பண்ணுறாரு, விஜய் அவர்களும் அதை கோட் பண்ணுறாங்க. பாதுகாப்பு தான் சிக்கலா? இன்றைய புதுச்சேரி நிகழ்வு எதை உணர்த்துது நமக்கு? ஓகே, நீங்கள் கரூரையும் புதுச்சேரியும் கம்பேர் பண்ணணும்னு நெறியாளர் கேட்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, 5000 பேர் கூடுறதையும் 50,000 பேர் சேர்ந்ததையும் எப்படி ஒரு தரவில் பார்க்க முடியுன்றது ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது கரூர்லேயுமே காவல்துறை நீங்கள் போதிய அளவில் வாங்க, பாதுகாப்பாக வாங்க, இங்கேருந்தே பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனைகள்லாம் சொன்னாங்க. ஆனால் அன்று அதெல்லாம் மீறப்பட்டது. இங்கே கிட்டத்தட்ட அவர் பெரிய காலதாமதம் இல்லை, அங்கே காலதாமதம் இருந்தது. அதுவும் எந்தளவுக்கு காலதாமதம்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் காலதாமதம். அதுக்கப்புறம் அங்கே அவர் வண்டியில் போகும்போதே கூட ஆட்கள் போனாங்க. இங்கே அவர் வண்டியில் போகும்போது கூட யாரும் ஆட்கள் போகலை. அங்கே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து போய் சொன்னப்போ கேட்கல. இங்கே அங்கே இருக்கக்கூடிய ஈஷா சிங் அதிகாரி, எஸ்பின்னு நினைக்கிறேன், எஸ்எஸ்பின்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷன் ஆகி, நீங்கள் எனக்கு எதுவும் ஆர்டர் போடாதீங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணணும், 40 பேருக்கு மேலே செத்துருக்குறாங்க, மரியாதையாக கூட்டத்தை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களா இல்லைங்களான்ற அளவுக்கு ஒரு கோபமான ஒரு தன்மையில் பேசக்கூடிய அந்த துணியை பார்த்தோம், தோரணையை பார்த்தோம். இங்கே முழுக்க முழுக்க காவல்துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அன்றைக்கி அங்கே அரசியல் ரீதியாவோ காவல்துறை ரீதியாவோ ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. ஓகே, அவங்களும் எப்போ நீ கூட்டத்தை கண்ட மணிக்கு கூட்டுற, உனக்கு ஆல்ரெடி நாகப்பட்டினம் போனப்போ பிரச்சனையாச்சு, திருச்சியில் நிறைய பேர் மயக்கடிச்சு விழுந்தாங்க, மதுரையில் கொஞ்சம் பேர் மயக்கடிச்சு ஹார்ட் அட்டாக்கில் இறந்தாங்க, இதெல்லாம் சிக்கல் இருக்குது, இவ்வளோ பேருக்குலாம் பர்மிஷன் கிடையாது, இவ்வளோ பேருக்குள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் இன்னொன்று ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது, இப்போ கோர்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ எஸ்ஓபி வந்திருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஒரு கூட்டம்னா எப்படி கூட்டணும், அவங்களுக்கு குடிக்க தண்ணி வைக்கணும், அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், பேரிகேட் போடணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு பிறகு நடந்த ஒரு கூட்டம் இது சக்ஸஸ். அதாவது விஜய் அவர்களோட இந்த புதுச்சேரி கூட்டமானது இது ஒரு முறையாக நாகரிகமாக நடந்திருக்கு. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. கூட்ட நெரிசல் என்பது ஓரளவுக்கு இருந்திருக்கு, ரொம்ப குறைவாக. அது ஏன் அப்படின்னா, அந்த கியூஆர் பாஸ்கோடு இல்லாதவங்க ஒரு சிலர் அனுமதி கேட்டிருக்காங்க, அவங்களால ஒரு சில நெரிசல், அதுலேயும் கொஞ்சம் பேர் வெளில விட்டுருக்குறாங்க. அதே பார்த்திங்கன்னா அந்த வெனியூக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் இன்னும் கொஞ்சம் காலி இடம் இருக்குது. இன்னும் ஒரு 3000-4000 பேர் கூட சேர்த்துருக்கலாம். ஒரு 10,000 பேர் வரலுமே பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. ஒரு 20,000 பேர் கூட இடம் பெருசாக இருந்தால் சமாளிக்கலாம், தண்ணியெல்லாம் வச்சு டைமுக்கு போய் அந்த தலைவர் பேசிட்டா. நீங்கள் கட்டுக்கடங்காமல் நீங்கள் வரும்போதே ஒரு 7,000 பேரை கூப்பிட்டு வர்றது, மக்களை காக்க வைக்கிறது தான் பிரச்சனை. அப்போ கரூருக்கும் பாண்டிச்சேரி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், கூட்டத்துக்கு கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒழுக்கம் இங்கே இருந்துச்சு. அதுவும் அந்த இன்சிடென்ட் அந்த சம்பவம் நடந்த பிறகுதான் ஒரு படிப்பினை எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஒழுக்கம். ஆமாங்க, வேற வழி இல்லையே. நீங்கள் ஒழுக்கமாக இல்லைன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கும் வரும், மற்றவர்களுக்கும் வரும், உயிர் சேதம் கூட ஆக முடியும். நீங்கள் அந்த காணொலி ஒன்று இருக்கும் பாருங்கள், ஈஷா சிங் அவர்கள் புஷியானந்தர் ரொம்ப கடுமையாக கடிஞ்சு பேசுவாங்க. அந்த கோவம் எங்கேருந்து வருது இதே அதிகாரிக்கு. அதே காவல்துறையில் கரூரில் ஒரு இன்ஸ்பெக்டர் வெளுன்னு வெளுத்திருப்பார் ஒருத்தரை, நான் இங்கே செத்துக்கிட்டு இருக்கேன், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ பாட்டுன்னு ஆம்புலன்ஸை மறிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவம் வரும். அப்போது அந்த காவல்துறை அதிகாரிக்கு வந்த அந்த கோவமும் இந்த கோவமும் ஒன்று தான். ஏன்னா உயிர் சேதமோ இல்லை இட நெரிசல்னால மக்கள் ஸ்டாம்பீடு இல்லை பலிகிலி ஆச்சுன்னா பிரச்சனை தான். 5000 பேர் ரிலேட்டிவ்லி சேஃபர் ரோடு. ஆனால் உங்களுக்கு தள்ளுமுள்ளில் உயிர் சேதமாகிறதுக்கு 500 பேர் இருந்தாவே போதும். இப்போ ஒரு தியேட்டர் இருக்குது, ஒரு தியேட்டரில் திடீர்னு ஒரு குண்டு வெடிக்க போகுது இங்கே புரளி அப்படின்னாவே முதல்ல முந்தி அடித்து ஓடும்போது ஒரு 100 பேர் இருக்காங்கல்ல, அவங்களே போதும். ஒரு 2 பேர் விழுந்துடுறாங்க, அது பேர் ஒரு 50 பேர் நடந்து போனாவே போதும், அந்த 2 பேர் இறந்துருவாங்க. இதுதான் ஒரு 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 வார்னிங். அப்படி இருக்கும்போது இதை கரெக்டாக கையாண்டிருக்காங்க. அந்த கட்சியை பொறுத்தவரை ரோட் ஷோ என்பது அவர்களுக்கு சரியாக வரல, அவங்களுக்கு பண்ண தெரியல. ஓகே, அப்போ அதை அரசாங்கம் ரங்கசாமி அரசாங்கம் அதை சரியாக கையாண்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இன்னொன்று, கரூர் காவல்துறைக்கு இவர்களை பற்றின புரிதல் போதிய அளவுக்கு இல்லை. ஆனால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எப்பா மகாராசா எங்களது சின்ன தெருவையா நீ இந்த உங்கள் விஜய்னு இந்த பாட்டு போட்டு டான்ஸ்லாம் எங்கள் இடம் தாங்காது, காது வச்ச மாதிரி வாங்க கூடுங்க, 2 மணி நேரத்தில் கடையை சாத்திட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி அந்த 2 மணி நேரம் விண்டோ பீரியட் வச்சது கரெக்ட். ஓகே, காலையில் டைம், அதாவது ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிட்டு
கல்லூரி எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொடுக்குறாங்க அந்த டைம். எல்லாம் போய் உள்ள செட்டில் ஆன பிறகு செட்டில் ஆன பிறகு இப்போ ஊருக்கு பிரச்சனை இல்லாமல் பகல்லையே இப்போ 12 மணிக்கு மேலே லஞ்ச் டைம் காலைல சாப்பிட்டு வந்திருப்பாங்க. பட்னியாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை பெருசாக. மேபி 6 மணி 7 மணி வந்தால் கூட ஏதோ டீ ஏதோ பாலை கீழே குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, இல்லை நின்றுருப்பாங்க. 12 மணி ஒரு மணி வரலாம் தாங்கும். இப்போ விஜய் போயிட்டதுக்கப்புறம் தண்ணி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்டு அவங்கவுங்க வேலை. இதுதான் ஒரு முறை. எனக்கு கூட்டம் சேருதுன்னு சொல்லிட்டு இந்த பந்தா பண்ணிக்கிட்டு மக்களை வந்து காக்க வைக்கிறது கொள்றதெல்லாம் இனிமேல்ட்டு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதே மாடல் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு மேபி 5000ன்றதை ஒரு 10,000 தான் ஏற்றலாம். ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 பேர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தில் 10,000 15,000 பேர் அதிகபட்சம். அதை வச்சு அட்ரஸ் பண்ணிட்டு வர வழியில் இப்போ இந்த சாலை வழியாக போகும்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு மார்க்கெட் இருக்கும், அங்கே இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்க. அவர் அப்போ டாட்டா காமிச்சிட்டே போகலாம் கார்லேயே இந்த ஜன்னலில் இறக்கிட்டு. விஜய்க்கு வந்து ஒரு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்குது, அவர் வந்து Z+ செக்யூரிட்டியில் இருக்கார், அவர் வந்து தோனி அளவுக்கு ஃபேமஸ்ஸு, எதனா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிலாம் கிடையாது. தமிழகத்தில் நல்லா நடிச்சுக்கிட்டு நல்ல ஒரு முன்னணி தலைவர், அவரை பார்க்கறது கண்டிப்பாக கூட்டம் கூடும். அதனால் அந்த விஷயத்துக்கு அவர் மாறிட்டாருன்னா இப்போ இது பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட். இதை அவங்க தொடர்ந்து பண்ணால் அந்த கட்சிக்கு அது நல்லது. ஓகே. ஆனால் இன்னைக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டையும் அங்கே இருக்க காவல்துறையும் பிரைஸ் பண்ணுறாங்க. பாதுகாப்பு கரூர்லையும் இப்படி தான் பாராட்டி தான் பேசினாங்க. நீங்கள் அவங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிடங்களுக்கு முன்னாடி 5 நிமிடங்களுக்கு பின்னாடி கரூர்லையும் காவல்துறையை பாராட்டி பேசிட்டு தான் ஆட்ஸ் ஆஃப் நல்ல கோஆர்டினேஷன் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா கவு வாங்கிச்சு. கவு வாங்கினோன்னா காவல்துறை தான் காரணம்ட்டு அந்த காவல்துறை எந்த காவல்துறையை பாராட்டினாங்களோ இவங்க பண்ண. அதாவது இப்போ கரூர் டு புதுச்சேரி என்னன்னா டைமுக்கு விஜய் வந்தாரா, வந்துட்டாரு, நேரத்துக்குள்ளே பேசிட்டாரு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த QR கோடு இருக்கிறவங்க என்ட்ரி யார் வரணும் போனோம், அது ரெகுலேட் செய்யப்பட்டது. குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க, பாத்ரூம் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? அப்போது எல்லாமே ஒரு லிமிட்டு தானே. இப்போ வயிறில் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். நான் வந்து என்னோட இதை காட்டுறேன், நான் வந்து என் வசதியை காட்டுறேன், வாய்ப்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 60 வகையான பலகாரம் வச்சிங்கன்னா அவர் என்ன மனுஷனா இல்லை மிஷினா? எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். பெருமைக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பந்தியிலலாம் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு கல்யாணம், நான் என் கல்யாணத்தில் மாபா காட்டுறேன் பாரு, இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வைப்பாங்க. 68 வகையான அறுசுவை. கொஞ்சமாச்சு சிந்திக்கணும். கொஞ்சமான சாப்பாடாக இருந்தாலும் அது நல்ல சாப்பாடாக மக்களுக்கு ஏற்புடைய சாப்பாடாக இருந்தாலும் அந்த சாப்பாடுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் பாட்டுன்னு 4 வகையான ஸ்வீட்டு, 8 வகையான காரம், 10 வகையான சாதம், சிக்கன் பிரியாணியும் இருக்குது, தயிர் சாதமும் இருக்குது, ஊர்க்காவும் இருக்குது அப்படின்னு பண்ணும்போது அது ஆடம்பரம். அதனால வேஸ்டேஜ் நிறைய ஆகும். நான் எதற்கு உணவோட இதை ஒப்பிடுறேன்னா மக்கள் ஒரு புரிதல் வரும் இல்லை, எது எவ்வளவோ அதுதான் கொள்ளல். அந்த அந்த கொள்ளளவுக்குள்ள அதை பண்ணிட்டு அடுத்த நிகழ்ச்சி பாண்டிச்சேரி முடிச்சுட்டு அடுத்து விழுப்புரத்துக்கு ஒரு மாநாடு போடலாம். அவரு இல்லை மாநாடுக்கு பர்மிஷன் கிடைக்கல, இதே மாதிரி ஒரு சின்ன பொதுக்கூட்டம். ஏன் ஈரோடு, அதாவதுங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 39 மாவட்டம் இருக்குங்க. அது அப்போ எல்லா மாவட்டத்திலுமே அவங்க வந்து பர்மிஷன் கேட்கலாம். அங்கன்னு போவோம், எந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா விஜய் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அவருக்கு நேரம் கிடையாது. அவர் வாரத்துக்கு 2 நாள் தான் உழைக்கிறாரு. அது 2 நாள் உழைப்பு என்பது பத்தாது. இப்போ விஜய்க்கு இப்போ டிசம்பர் வந்துட்டோம். இப்போ கையில் இருக்கிறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தேர்தல் நேரம். வேட்பாளர் தேர்வு, கூட்டணி போகிறாங்களா இல்லையா, இல்லை அவர் தலைமையில் ஒரு கூட்டணியா, அதெல்லாம் தெரியாது. இந்த கடைசி 40 நாள் பிரச்சாரத்துக்கு அது மக்கள் வந்து வேட்பாளரோட போய் சந்திக்கிறது. பட் அதற்கு முன்னாடி ஒரு புது கட்சி அட்லீஸ்ட் ஒரு மாவட்டம் போய் போனால் தானே. இப்போ திடீர்னு சிவகங்கையை போய் விஜய் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி சிவகங்கையில் வந்து எத்தனை சட்டமன்ற தொகுதினா சிவகங்கையா அது எங்கே, இப்போ மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அது டக்குன்னு ஞாபகம் வராது. திருப்பத்தூர்னு வராது. இப்போ திருப்பத்தூர்னா எந்த திருப்பத்தூர்? சிவகங்கையில் ஒரு திருப்பத்தூர் இருக்குது, வேலூர் தாண்டி ஒரு திருப்பத்தூர் இருக்குது. திடீர்னு போய் ஆத்தூர்னா எந்த ஆத்தூர்? சேலத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது, திண்டுக்கல்லில் ஒரு ஆத்தூர் இருக்குது, தெரியாது. இப்போது நான் என்ன சொல்லனா, ஒரு முதலமைச்சராக ஆகணும், இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவராக வரணும்னா குறைந்தபட்சம் 234 தொகுதி எங்கே இருக்குன்னு தெரிய வேணாவா? எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தொகுதி இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இதில் எவ்வளோ வேட்பாளர் யாரை போடலாம் எல்லாத்துலேயுமே ஒத்த முகத்தை வச்சு காட்டி உங்கள் விஜய்ன்னு சொல்லிட்டு வர்றதுன்றது புரியல. இப்போ இன்றைக்கி கூட அவரோட அந்த பிரச்சாரம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு போயிருக்காரு. யாரை எதிர்க்கிறாரு, யாரை ஆதரவு கேட்குறாருன்றது ஒரே ஒரு விஷயம் நான் அதில் வந்து புரிஞ்சுக்கிறதுனா தன்னுடைய திமுக எதிர்ப்பை வந்து தொடர்ந்து செய்கிறார். ஆனால் பாண்டிச்சேரியில் அதை பேசி என்ன சார் யூஸ்? அது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. பாண்டிச்சேரியில் திமுக இன்னைக்கு எதிர்கட்சி, காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி. பொதுவாக பாண்டிச்சேரி பொறுத்தவரை அப்படின்னா ஆட்சி மாற்றம் என்பது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய தன்மை படைத்த ஒரு மாநிலம் தான். திமுக அங்கே ஒரு காலத்தில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதை எதிர்த்து இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் கூட்டணி, பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி திமுக காங்கிரஸ் வந்து ஒரு 12 சீட்டு வச்சுருக்கிறாங்க, இவங்க 18. இன்னும் நாங்கள் சுயேட்சைகள் வந்து எப்பவுமே 1-2 பேர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். சம்டைம்ஸ் அது அதிகமாக போகும்.
பாண்டிச்சேரியை பொறுத்தவரை உங்களுக்கு 15 எம்எல்ஏ வந்தாலுமே போதும், நீங்கள் அரசாங்கத்தை வந்து அமைச்சிடலாம். அப்போ ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ எதிர்க்கட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூட அவர் திமுக போய் நம்பாதீங்க, திமுக ஏமாற்றும் அப்படின்றாரு. அதே நேரத்தில் மத்திய அரசு வந்து போதிய ஒன்றிய அரசு வந்து பணம் கொடுக்கறதில்ல, புதுச்சேரி தமிழகத்தை போல நிராகரிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பேசியிருக்காரு. பட் அதில் டீட்டெயில்ஸ் இல்லை, ஸ்பெசிஃபிக்ஸ் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கம் புதுச்சேரிக்கு பணம் கொடுக்கல அப்படின்றத சொல்லலை. திமுகன்னும் போது பேசுகிறாரு, காவல்துறையை விமர்சனம் பண்ணுறாரு, தமிழக காவல்துறையை பாண்டிச்சேரியில் போய் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் பாண்டிச்சேரிக்கு காசு கொடுக்கலன்ற அந்த பாஜக மத்திய அரசை பாண்டிச்சேரியிலே விமர்சனம் பண்ணலை, ஒரு நுனிப்புள்ள பேசுவார். அப்புறம் ஒரு அமைச்சர் வந்து பதவி போச்சு, அவங்களுக்கு அடுத்து ஒருத்தருக்கு இலாக்கா கொடுத்தாங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்கலன்னாரு. இது எப்படி ஜனங்க போய் கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சி எந்த அமைச்சர் அவ்வளோ தொலைவு போகிறீங்க? ஊருக்கே தெரியும் பாண்டிச்சேரி மது தமிழக மதுவை விட கொஞ்சம் தரமான மது அப்படின்றது. ஐயா தயவுசெய்து முதல்வர் அவர்களே, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து பில்லு கொடுக்குறாங்க டாஸ்மாக் கடையில், அரசாங்கமே இதை வந்து நடத்துறதில்ல, ப்ரைவேட்டு கொடுத்துருக்காங்க, இந்த பணம் வேணாம், இது பாவப்பட்ட பணம், இது அரசாங்கத்துக்கு இது பண்ணி நீங்கள் கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கடையை முடியல, உங்களுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தனியாருக்கு கொடுத்துட்டு காவல்துறை வச்சு கட்டுப்பாடு பண்ணுங்கள். மொத்தமாக நீங்களால் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் விழுப்புரத்துக்கு ஆரம்பிங்க, கடலூருக்கு ஆரம்பிங்க, ஒவ்வொரு மாவட்டமாக இது பண்ணுங்கள், தனியாருக்கு கொடுத்துருங்க. தனியார் கொடுத்தா நம்ம வந்து கேள்வி கேட்கலாம், அரசாங்கத்தோட இதை ஏதாவது ஒன்று பேசணும் இல்லைங்களா? அப்போ உள்ள அரசியல் வந்து இன்னும் போதிய அளவுக்கு எதுவும் பேசலை. இப்போ இன்னொரு பிரச்சனை அங்கே இருக்கிறது வந்து மீனவர் பிரச்சனை பேசியிருக்காரு. அங்கே கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது. இப்போ இயற்கை ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து பாண்டிச்சேரி இருக்குது. பட் 20-25 நிமிஷம் தான் பேசுகிறாரு. அது வந்து அவருக்கு அது கம்மி. இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்திலே 2-3 சட்டமன்ற தொகுதியில் போய் பேசிட்டு போகிறாரு. ஒரு சட்டமன்ற தொகுதியாகவும் பேசுகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறார். என்னை பொறுத்தவரை அதுவே ஜாஸ்தி, இவர் பேசுறது கம்மி. ஆமாம், ஒரு தொகுதிக்கு 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறார் ஒரு தொகுதியாக, அது ஜாஸ்தி. இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கிட்ட ஏதோ பேசியிருந்தாங்க, அது ஜாஸ்தி. இப்போ ஈரோடு அரசியல், தமிழக அரசியல், கோபிச்செட்டிப்பாளையம் அரசியல், 3 அரசியலும் ஒரு 30-35 நிமிஷத்தில் நெருக்கணும். இவர் இன்னும் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசணும். இவர் 20 நிமிஷம் அந்த கேப்பில் இருக்கிறார். யார்? விஜய் அவர்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் 50 நிமிஷம் இருக்கா. முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் பேசுகிறார். அதுக்கு மேலே வந்து ஒரு விழாவில் பேசுறது கொள்றதுல அவர் என்ன பேசணுமோ அதை தலைப்பில் பேசிட்டு போயிடும். அப்போ அதை எது இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தணும். இன்னும் அரசியல் வந்து இன்னும் விஜய் அவர்கள் இன்னும் நிறைய புரிதல் வரணும். ஓகே. பட் ஆனால் தற்பெருமை ரொம்ப அதிகமாக இருக்கும், அதற்கான டைமே ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்களோன்ற ஒரு விஷயம் நான் கவனிச்சேன் சார். 20 மினிட்ஸ் பேசுகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை 10 நிமிஷம் தான் பேசுகிறாங்க. மற்ற 10 நிமிஷம் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, எங்கள் கட்சிக்கான இவ்வளோ கூட்டம், அன்பை செலுத்துறீங்க, இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இல்லை, ஒரு சினிமா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு சாங்கு, ஒரு டுவேட்டு, ஒரு ஃபைட்டு, இது அதே மாதிரி தான் இருக்கிறார் அவர். வந்தவொன்னே வணக்கம் சொல்லிட்டு என்னத்துக்கு வந்த ஒன்று, இந்த ஆட்சி சரியில்லை, இதை வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் ஒரு அரசியல்வாதியோட நோக்கமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த ஆட்சி நல்லா இருக்கு, இது திருப்பி வரணும். இது அந்த அவர் பேசினதுலே இல்லை. என்ஆர் ரங்கசாமியை பாராட்டுறாரு. ஆனால் என்ஆர் ரங்கசாமி கூட பாஜக கூட்டணியில் இருக்குது. அந்த கூட்டணியை வந்து இந்த மத்திய அரசு காசு கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அப்புறம் வளர்ச்சி அடையலைன்றாரு. அப்போ வளர்ச்சி அடையலைன்னா 4.5 வருஷம் ஆண்ட என்ஆர் ரங்கசாமி வளர்ச்சி கொடுக்கலன்னு அர்த்தம். காவல்துறை நல்லா இருக்கு, ஆனால் என்ஆர் ரங்கசாமி சரியா பண்ணல. சிஎம் வந்து இதை பார்த்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் மாற்றுக் கட்சினாலும் நீங்கள் இடம் கொடுத்தீங்க, சந்தோஷம். அப்புறம் பாஜக வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கல. சரி, பணம் கொடுக்கல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ நான் தான் ஓட்டர், நீங்கள் தான் விஜய், வந்து பேசிட்டு போயிட்டீங்க, உங்கள் விஜய் டான்ஸ்லாம் ஆடிட்டீங்க, கையெல்லாம் காட்டிங்க, அன்பை செலுத்திட்டீங்க. இப்போ நான் வாக்காளர் இல்லை உங்கள் ரசிகர், நான் என்ன முடிவு எடுக்கிறது? யாருக்குப்பா சாமி ஓட்டு போடணும்? என்ஆர் ரங்கசாமியை நீ திட்டுறியா பாராட்டுறியா? சரி, பாராட்டினா ட்ரூ. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒன்று முதலமைச்சர் இந்த தப்பெல்லாம் செய்யறாரு அப்படிங்கறத குற்றம் சாட்டணும். நான் அங்கே ஆட்சி அமைக்க போறோம் பாண்டிச்சேரியிலையும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ரெண்டுமே சொல்லவே இல்லையே சார். எதுவுமே சொல்லுங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஜனநாயகன் படத்துக்கு வந்து பாண்டிச்சேரியிலையும் படம் நல்லா ஓடணும்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். என்ன சார் இப்படி சொல்லுங்க? ஆமாம், மலேசியா போய் பண்ணுறோம் ஆடியோ லான்ச்சு, அதுக்கு முன்னாடி இது நீங்கள் எடுத்துக்கோங்க. ரசிகர்களை குஷி பத்தினாரா? பார்த்தோன்னே சிரிச்சாங்கல்ல, கை தட்டினாங்களா, நாங்கள்ல, அவள் தானே அதுதானே பண்ணியிருக்காரு. மோடியே திட்டலை, ஸ்டாலின் அவர்கள் முன்னளவுக்கு டீட்டெயிலாக பேசல. அது என்னால் புரிஞ்சிக்க முடியாது. மேபி அதர் ஸ்டேட்டு அங்கே போய் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை பேசணும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஊழல்களை பற்றி அம்பலப்படுத்தணும்னு கிடையாது. சரி, அதை பண்ணல. புதுச்சேரிக்கு உண்டான பிரச்சனைகள் பேசினார். அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு எதனா ஒன்று தாவேக்கா குரல் கொடுப்பேன். இப்போ நான் கூட தான் பத்திரிகையாளராக வந்து எவ்வளோ பத்திரிகையாளர் சந்திப்பு, அங்கே இருக்கிற மக்கள் வந்து பிரச்சனைகள் சொன்ன போதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அவங்க இருக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு.
ஜிப்மரில் ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் ஆயிருக்கு. ஆரோபிந்த ஆசிரமத்துக்கு வெளியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் பேசப்பட்டிருக்கு. இயற்கை இடையூறுகள் இருக்குது. பாண்டிச்சேரி பீச்சு வந்து கடல் சீற்றத்தால் அழியுது, பீச்சோட கரை குறையுது, பொல்யூஷன் நிறைய ஆகுது, அப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில். அங்கேருந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து காரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் வந்து தப்பான அட்ரஸ் கொடுத்துலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் புதுச்சேரிக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதற்கு எதனா ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதுவும் மாஹே, யானம் இதெல்லாம் வந்து காரைக்கால்லாம் பின்தங்கி இருக்குது, இதெல்லாம் வந்து வளர்த்து விடணும். சரி, எப்படி வளர்த்து விட போகிறீங்க சொல்லுங்கள். வளர்ச்சியை தடுத்தது யார், அதை சொல்லணும். சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தனியாக நிற்க போகிறீங்களா? அட்லீஸ்ட் பாண்டிச்சேரி அரசியலையாச்சும் சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல. இவரு இல்லை, அங்கேயும் எம்ஜிஆரை கோட் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியை தான் வந்து கைப்பற்றினார். ஆமாம், எம்ஜிஆர் இது மாதிரி தான் படுத்து ரெஸ்ட் எடுத்திருந்தார் பொழுதுக்கும். அதாவது 72 நாள் கழிச்சு வந்தார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து 40 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போவார். 20 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார். அப்புறம் தொண்டர்களையே சந்திக்க மாட்டார். எம்ஜிஆரோட அவர் ஒப்பிடுறதுன்றது வந்து அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எம்ஜிஆரோடவோ அண்ணாவோட நீங்கள் எம்ஜிஆர் அண்ணாவை பற்றி அவர் அடிக்கடி பேசுகிறாரு. கொள்கை தரவே இருக்க கிடையாதுல்ல. எம்ஜிஆரை நீங்கள் மதித்து எம்ஜிஆரை கொள்கை தலைவரை ஏற்றுக்கினீங்களா? இல்லை. அன்னைக்கு தோணல. ஏன் இப்போ தோணுது? உங்கள் கொள்கை தலைவர் யார்? அம்பேத்கர். கொள்கை தலைவர் யார்? பெரியார். வேலுநாச்சி அம்மா உங்கள் பாட்டி, ஐயா காமராஜர். ஏன் அந்த இன்னொரு தாத்தாவை பற்றி பேசவே மாட்டேன்ற? அப்போ காமராஜர் சும்மா அந்த இதுக்கு வச்சிருக்கிறீங்களா? ஏன் அந்த தாத்தாக்கு என்ன குறை? காமராஜரை பற்றி எப்படா பேசியிருப்பார் சமீபத்தில்? இல்லை, திமுகவில் பேசினாங்களே, ஏசி போட்டு கொடுத்தாங்கன்னு. எதிர்கட்சி தானே இவர். ஒரு வார்த்தை இல்லை ஒரு கோவத்தை ஏதோ அறிக்கை ஏதோ விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அறிக்கையோ ட்வீட்டோ ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போதுமா? அப்பேற்பட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு காமராஜர் வேண்டி நான் கஷ்டப்படாமலா வந்தார்? ஏன் ஆனாவுன்னா எம்ஜிஆருக்கே போகிறீங்க? எம்ஜிஆர் பேர் சொல்லி மூளை செலவி செய்து நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு மாறு வேஷத்தில் வந்து ஜெயிச்சுட்டு போயிடணும். ஏன்னா அவரும் சினிமாவிலேருந்து வந்தார், இவரும் சினிமாவில் வந்தார். அவர் உழைப்பின, அவர் வேர்வைன்னா, அவரோட ஆசான் யார்? எம்ஜிஆர் அவர்களுக்கு அறிஞர் அண்ணா ஆசான், குரு சொல்லி கொடுத்தாரு. இதுதான் அரசியல், இப்படி தான் பண்ணோம் ராமச்சந்திரா. இதுதான் தன்னோட தம்பி தன்னை விட மேலே வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆசான். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட பயிற்சி எடுத்தார். ஒரு காலத்தில் நண்பர் கலைஞர் கருணாநிதி. அவரு கூட சேர்ந்து பழக்கம் பண்ணி மேடையில் எப்படி பேசணும், என்ன பண்ணணும், ஏதோ அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க. நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டீங்க? எங்கே கம்பு சுற்றுறனே போய் தெரியாமல் சுற்றிட்டு வந்திருக்கீங்களா? இப்போ பாண்டிச்சேரியில் கம்பு சுற்றுனார்ல விஜய். எதிரில் யாருன்னா ரங்கசாமி எதிரியா தெரில, அங்கே இருக்கிற திமுக எதிரா அப்படின்னா, அப்பா நாங்களே எதிர்கட்சியில் உட்காந்து. இப்போ இங்கே எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாங்க இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அவரே நானே ஆட்சியில் உட்காராமல் 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்படின்னும் போது இல்லை, எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வந்து விடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தியே தீர்வுனே. முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னா தேர்தல். இங்கே ஒரு சில பேர் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ டிடி தினகரன் அவர்கள்லாம் ஒரு அரசியல் பண்ணுறாரு இல்லையா, ஓபிஎஸ் தான். அதே அரசியலை தான் விஜய் போய் அங்கே பண்ணிட்டு வந்துருக்காரு. ஓகே, கோல் போஸ்ட் யார், டார்கெட் யாருன்னே தெரியாமல் ஒன்று பிஜேபி எதிர்க்குன்னா, ஆமாம் பிஜேபி எதிரி, காசு கொடுக்கல, இந்த ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்புவேன், கூட வந்து என்ன ரங்கசாமி கூட்டணி இருக்க, இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். இதற்காக தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையப்படும். இல்லை வேற எதுனா கூட்டணி தான், அதை நான் சேருவேன். சரி, எனக்கு வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. சரி, நான் 2 பேரையும் தப்பாக பேசிட்டேன், ரைட்டு. நீங்கள் என்ன சாமி பண்ண போகிறீங்க? தாவேகா தனித்து போட்டியிடும் புதுச்சேரியில். தாவேகா வந்து இந்த 2 பேரையும் பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டுகளை வைத்து நாங்கள் வந்து தாவேகா வந்து இந்த புதுச்சேரி பிரச்சனையை பேசும் அப்படின்னா அது கூட ஒரு நிலைப்பாடு. ஓகே, எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுன்னு ஒரு மாதிரி பேசிட்டு, ஊழல் பற்றி பேசலை, திருப்பரங்குன்ற பிரச்சனை பற்றி பேசலை, இண்டிகோ ஃப்ளைட்டு நாடே ஸ்தம்பிக்குது. இவர் ஃப்ளைட்டில் போகிறவர் தானே, தனி ஃப்ளைட்டில் போகிறவர் தானே, இவருக்கு தெரியும்ல. இப்போ இன்றைக்கி எங்கன்னா தனி ஃப்ளைட்டில் போனோன்னா இவர் போக முடியுமா? அவர் பிரச்சனையும் கூட பேசலைங்க. அவர் மாதிரி மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசாமல் அப்படியே வந்துட்டார். ஏன்னா 72 நாள் கழிச்சு வர்றார். இப்போ விஜய் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா, இப்போ உண்மையிலே பாஜக எதிர்க்கணும்னா இவர் யாருன்னா சீண்டி இருக்கணும்ல, இல்லை திமுக எதிர்க்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ஊழல் பிரச்சனையை பேசியிருக்கணும்ல. சும்மா நாம்கே வாசத்துக்கு திமுக எதிர்ப்பு அப்படியே பேசிட்டு இப்போது இவர் பேசுறது தான் அங்கே வர இளைஞர்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது மனசில் போய் பதியும். தலைவரே வந்து 1 லைனுக்கு மேலே 2 லைனுக்கு மேலே ஒரு விஷயம் பேசலைன்னா தொண்டர்களுக்கு எப்படிங்க தருவா? போதிய பயிற்சியே எடுக்கிறது. அப்படியே வர வேண்டியது அந்த விஜய் பாட்டு போட்டு அப்படியே ஒரு 2 வாட்டி அந்த மேடையில் அந்த வண்டியில் சுற்றி நடந்துட்டு வேகமாக போயிட்டு வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தார். என்ன பண்ணீங்கன்னா இந்த 20 நிமிஷம் பேசுறதுக்கு 1/2 மணி நேரம் ப்ரிப்பரேஷன்.
அது தெரில.